Hi friends, welcome to சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து போலி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் ஸ்டஃபிங்லாம் எவ்வளோ நல்லா வச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல மாவை நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் நம்ம. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசையலாம். பிசைஞ்சிட்டு 3-4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஊற விட்டுடலாம். 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் நம்ம துவரம்பருப்பு 1 கப்பு எடுத்துக்கிட்டோம். 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பு போலி நம்ம செய்கிறது எதனாலனா கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்னா பயப்படாமல் நம்ம இதில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். உடம்புக்கு கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. இப்போ நல்லா கழுவிட்டு அதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கோம் பாருங்கள். அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போது கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு ஸ்டீம் விசில் வரட்டோன்னுட்டுன்னு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நிறுத்திடலாம். ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா மலர்ந்த மாதிரி நம்மளுக்கு வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கும். அவ்வளோ வெந்திருந்தால் போதும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 கப்பு நம்ம துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டோன்னு நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது வடிகட்டிடலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டிட்டோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். இப்போ பருப்பு நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி கிண்ணத்தில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ராக பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு தரட்ட சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ இதை வெல்லத்தோடு சேர்த்து கிட்டைக்கு கலந்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா கலக்கிறோம் நம்ம. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா வாசனையாக நல்லா இருக்கும். 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கிட்டைக்கு சேர்ந்து வந்துடும். மெத்துன்னு தான் இருக்கணும். ரொம்ப ரஃப்பாக பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு பூர்ணம் வச்சு தரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்காது. இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ போலி மாவு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். போலி மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம போலிக்கு தரட்ட சொல்லும். இப்போ இதை ஒரு உருண்டையை எடுத்து ஷீட்டில் நம்ம நெய்யை தடவிடலாம். நெய் தடவிட்டு அதில் வச்சு இப்படி தட்டிடலாம். ஓரெல்லாம் மெலிசாக தட்டலாம், நடுவில் தடியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் பூர்ணத்தை வச்சு மடித்து விட்டுடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்து நல்லா மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இப்போ தரட்ட ஆரம்பிக்கலாம். தரட்டுற கட்டையிலையும் நம்ம நெய்யை தடவிடலாம். தடவிட்டு லைட்டாக தரட்டினா போதும். ரொம்ப ஹார்டாக தரட்டணும்னு அவசியம் இல்லை. அழுத்தி தரட்ட வேணால், ஸ்டஃபிங் வெளில வந்துடும். ஓரம் இருக்கிறதெல்லாம் நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா சப்பையாக நல்லா வந்துடும் நம்மளுக்கு. இது பாருங்கள் பூர்ணம் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட சுடலாம், இல்லைனா வெறும் நெய் ஊற்றி கூட சுடலாம். இப்போ 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு போலி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான துவரம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்ந்த போலி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.